வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வருடம் நான் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவேன். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த அடிப்படையில் இந்த வருடமும் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஒர்க் ஷாப் நான் கண்டக்ட் பண்ணேன். ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஆப்ஷனுக்கும் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸுடைய வேண்டுகோளுக்குனுங்க நானும் பிஎஸ்சிஆர் ஆப்ஷனுக்கு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது பிஎஸ்சிஆர் ஆப்ஷனுக்கான ஒர்க் ஷாப்பை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். அதற்கான டீட்டெயில்ஸை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒர்க் ஷாப் நடத்த போகிற டேட் 23rd June 2024. அதாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இதுக்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனுக்கான ஒர்க் ஷாப்பை கண்டக்ட் பண்ண போகிறோம். சண்டே. ஸோ எல்லாராலையும் அட்டன் பண்ண முடியும். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் அட்டன் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சண்டே அன்னைக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒர்க் ஷாப்க்கான டீட்டெயில்ஸை நம்முடைய சேனல் கம்யூனிட்டி பேஜில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து அதை ஃபுல்லாக படிங்க. சரி, இப்போது ஒர்க் ஷாப்பில் நாம் என்ன பண்ண போகிறோம் இதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இதில் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிளாரிட்டி தேவை. யூபிஎஸ்சி ஜென்ரல் ஒர்க் ஷாப் போலவே இந்த ஒர்க் ஷாப்பும் 8 hours நடக்கும். மார்னிங் ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5:30 வரைக்கும் நடக்கும். முதல்ல பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனுடைய நேச்சர் என்ன, ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு பிஎஸ்சிஆர் ஆப்ஷன் நாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும், இதை நான் முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட், ஸ்பெசிஃபிக்காக சோஷியல் சயின்சஸ் ஹியூமனிட்டி பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட், நீங்கள் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் இந்த சப்ஜெக்டை நாம் எப்படி அணுகிறது இதை பற்றி உங்களுக்கு முதல்ல ஒரு ப்ராப்பரான ஐடியாவை நான் உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவேன். ஸோ இதை நம்ம முதல்ல ஒர்க் ஷாப்பில் டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம். ரெண்டாவது, நாம் சில முக்கியமான டாபிக்ஸை சாம்பிள் லெக்சர்ஸாக லேர்ன் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம எப்படி அந்த நாலேஜை அப்டெயின் பண்ணுறது. ஸோ இதை நம்ம ரெண்டாவதாக செய்வோம். ஸோ நீங்கள் லெக்சர்ஸை லிசன் பண்ணும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் எடுக்கணும். டவுட்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் ரைஸ் பண்ணலாம். நான் தேவைப்பட்ட தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மூன்றாவது, சிலபஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட்ஸ், தியரிஸ், டாபிக்ஸ் இதெல்லாம் எப்படி கார்லேட் பண்ணுறது, ரிலேட் பண்ணுறது, இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உதாரணத்துக்கு கார்ல் மார்க்ஸ், காந்தி, அம்பேத்கர் 3 ஸ்காலர்ஸ் இடையே இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் என்ன, டிஃப்ரென்ஸ் என்ன, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். நான்காவது, ஆன்சர் ரைட்டிங்கும் நம்ம பண்ணுவோம். ஆன்சர் ரைட்டிங் இது எப்படி பண்ணுறது, ஜென்ரல் ஃப்ரேம் ஒர்க் என்ன, இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ், இதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம பேசிக்காக அனலைஸ் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஷினை டேரெக்டாக சால்வ் பண்ண முடியாது, பட் அனலைஸ் பண்ணுவோம். இதுலேயே உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். கடைசியாக கரண்ட் அஃபேர்ஸை எப்படி பிஎஸ்ஐஆர் சப்ஜெக்டோட கார்லேட் பண்ணுறது, இதையும் நான் சொல்லி தருவேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நாம் இந்த பிஎஸ்ஐஆர் ஒர்க் ஷாப்பில் பண்ண போகிறோம். ஜென்ரல் யூபிஎஸ்சி ஒர்க் ஷாப் மாதிரி இந்த ஒர்க் ஷாப்பும் ஆஃப்லைன் மோடில் மட்டும்தான் நடக்கும், ஆன்லைன் மோடில் நடக்காது. ஆன்லைன் ஒர்க் ஷாப்பை தயவுசெய்து ரிக்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஆன்லைனில் ஒர்க் ஷாப்பை கண்டக்ட் பண்ணால் அந்த பர்பஸே டிஃபீட் ஆகிடும். நீங்கள் டைரெக்டாக வந்து 8 hours கண்டினியூஸாக அட்டன் பண்ணிங்கன்னா தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும், அந்த ப்ராக்டிக்கல் லேர்னிங் உங்களுக்கு கிடைக்கும், பயம் விலகும், சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெட்டராக புரியும், ஒரு இன்ட்ராக்ஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் ஷாப்பை டைரெக்டாக வந்து அட்டன் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் 23rd June சண்டே அன்னைக்கு மீட் பண்ணுவோம். நன்றி.